இங்கே பாரு, இவ்வளோ பெரிய வீட்டுல இடம் இல்லாத மாதிரி டைனிங் டேபிள்ல குரங்கு மாதிரி உட்காந்து யோகா பண்றத என்னடி பண்ற? ஏய், மூச்சு கிச்சு நின்ற போதுடி. மா, நீ சமையல் நிறுத்திடுமா. உன்னோட சமையல் ஸ்மெல் பிடிக்காம மூக்க பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா பாரு ஒருத்தி. ஏய் ஏய் போடா, நிம்மதியா யோகா பண்ண விட மாட்டியா? நீ யோகா பண்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? சரி பண்ணி தொலை. மது மது, யோகா பண்ணதெல்லாம் போதுண்டி. இங்க பாரு, ஐஸ்வர்யாவுக்கு முகூர்த்த புடவைக்கு பிளவுஸ் தைக்கணும். அவங்க வீட்டுக்கு போய் அளவு ஜாக்கெட் எடுத்துட்டு வா. அதெல்லாம் போக முடியாது, போமா. ஏய், முடியாதுன்னா எப்படி? யாராவது போய் தானே ஆகணும். இது பாரு, ஜாக்கெட் துணியை வாங்கிட்டு வந்து வீட்டுல அழகு பார்க்க சொல்றியா? இப்போ தைக்க கொடுத்தாதான் 2 நாள்ல தருவான். அம்மா, உன் மகன் ஃப்ரீயா தானே இருக்கான், அவனை போக சொல்லு. ஏய், மாப்பிள்ளைய போய் மாமியார் வீட்டுக்கு போக சொல்லலாமா கல்யாணத்துக்கு முன்னாடி? ஏமா என்ன இப்படி படுத்துற? ஒரு நாள் எனக்கு லீவ் கிடைச்சா என்ன நிம்மதியா வீட்டுல இருக்க விட மாட்டியா? நல்லா இருக்குடி நீ பேசுறது. இது பாரு, கை கெட்டுற தூரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வேலைக்கு சொன்னங்கன்னா என்னடி அர்த்தம்? இதுக்கெல்லாம் நானா போயிட்டு இருக்க முடியும்? 1/2 மணி நேரம் ஆகுமா? போயிட்டு வந்துடுறி. என் தங்கம் இல்ல, என் செல்லம் இல்ல, போயிட்டு வா கண்ணு. அட போறேம்மா, போ. சீக்கிரம் போயிட்டு வந்துடு. இப்படியே போயிடாதே, குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு போ. சரி, போமா. டேய், அம்மா சொன்னது கேட்டியா? எல்லாம் உன் பொண்டாட்டிக்காக தான். இதெல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோ. நாளைக்கு சேர்த்து வச்சு எனக்கு திருப்பி செய்யணும். இல்லனா மவன உன்னை போட்டு தள்ளிடுவேன். சரி சரி, ஓகே ஓகே, செய்றேன். ஏண்டி யோகா பண்ணல? ஏய், ஏய் மது, எங்க கிளம்பிட்ட? அம்மா ஐஸ்வர்யா வீட்ல அளவு ஜாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? பாவம், வாரத்துல ஒரு நாள் தான் உனக்கு லீவு கிடைக்குது. அன்னைக்கு யோகா பண்ணலான்னு உட்காந்த, அதையும் கெடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா? சரி, நீ போய் யோகா பண்ணு. நான் போய் அந்த அளவு ஜாக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் பேசிட்டு அப்படியே போயிட்டு வந்துடுறேன். என்ன போய் சுவாகா பண்ண போறியா? டேய் திருட்டு பயல, அம்மாக்கு தெரியாம இதெல்லாம் எத்தனை தடவை பண்ற? இதெல்லாம் அம்மா கிட்ட அம்மா காதுல விழுந்துற போகுது. அம்மாவுக்கு தெரியாதுன்னு யார் சொன்னது? ஐஸ்வர்யா தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அம்மாவுக்கு நல்லா தெரியும். ஆஹா, டேய் டேய் டேய், பேச்ச மாத்தாத நீ. ஏய் ப்ளீஸ் டி, இந்த சாக்குல ஒரு இடத்துல போய் பார்த்து வந்துடுறேன். என்ன லவ் ரொம்ப முத்தி போயிடுச்சா? அது அது அடச்சே, அதெல்லாம் நான் உன்கிட்ட எப்படி சொல்றது? நான் போயிட்டு வந்தேன் டி, ப்ளீஸ் டி. டேய் 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 டேய், தயவு செஞ்சு நடிக்காதடா. உன்னை பார்க்கிறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. சரி சரி, நீ போயிட்டு வரதுல எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்ல. ஆனா நீ மாப்பிள்ள, நீ பொண்ணு வீட்ல அளவு ஜாக்கெட் வாங்க போனா பொண்ணு வீட்ல எல்லாரும் டேய் தலையில அடிச்சுக்கிட்டு சிரிப்பாங்கடா. அதெல்லாம் யாரும் சிரிக்க மாட்டாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ண. அம்மாவுக்கு மட்டும் தெரியக்கூடாது. ப்ளீஸ், நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி, போயிட்டு வா. இங்க எங்கடி போற? வீட்டுக்குடா. அம்மாவுக்கு தெரிஞ்சா எங்க போற என்ன இதுன்னு 1000 கேள்வி கேட்பாங்க. நீ ஒண்ணு பண்ணு, நீ என் கூட வா. உன்ன உன் ஃப்ரெண்டு வீட்டுல விட்டுறேன். நான் அப்படியே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரும்போது நம்ம 2 பேரும் ஒண்ணா வந்துருவோம். அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. என்ன? ஏய், சரியான ஆள்டா நீ. என்ன பிளான் பண்ற நீ? சரி 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 சரி, போறதான் போற. போகும்போது வெளியில மல்லிகைப்பூ ஸ்வீட் வாங்கிட்டு போ. மல்லிகைப்பூ ஸ்வீட்டா? எதுக்கு? நீ உட்காந்து சாப்பிடுறதுக்கு. வயசுக்கு மீறி ஓவரா பேசுற நீ. ஆமா, அப்படியா? பட போ. சரி சரி சரி, நீ சொல்றது எல்லாம் சரியா தான் சொல்ற. வா, போகும்போது உன் ஃப்ரெண்டு வீட்டுல விட்டு போறேன். வா. சரி, கையை விடுறா, நான் வரேன். சரி வாடி. வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? அம்மா வரலையா? இல்ல, அம்மா வரல. சரி வாங்க, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. இல்ல ஆண்டி, நான் அப்படியே உட்காந்துக்கிறேன். என்ன திடீர்னு இந்த பக்கம்? அது முகூர்த்தத்துக்கு ஜாக்கெட் தைக்கணுமா, அளவு ஜாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதான். ஐயோ, என்ன மாப்பிள்ள நீங்க இதுக்கு போய் நீங்க வரலாமா? உங்க தங்கச்சி அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? இல்ல ஒரு போன் பண்ணியிருந்தா நானே ஆள் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன் இல்லையா? இல்ல, இந்த பக்கம் வர வேண்டிய வேலை இருந்தது. சரி, அப்படியே இதையும் வாங்கிட்டு போயிடலாமே தான் வந்தேன். ஐஷு, யார் வந்திருக்காங்க பாருமா. ஹாய். ஹாய். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அப்புறம் எப்படி இருக்க? ஃபைன்.
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணாங்க. ஓ ஆனா உங்க அப்பா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. அதனால கல்யாணத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். வெளில என்ன ஹாட்டா இருந்தாலும் உள்ள கூலா இருக்குல்ல, ஆ நல்ல பிரீஸ்ல. வா போலாம். ஆ வாங்க போலாம். ஐஸ்வர்யா, உங்க அப்பா வீட்டை ரசிச்சு ரசிச்சு கட்டியிருக்காருல்ல. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கல்யாணம் முடிஞ்சோடனே கோவாவுக்கு தான் நம்ம ஹனிமூன் போகணுமா, அங்கதான் டிக்கெட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கிளீனா சொல்லிட்டேன், ஏன் ஐஷுக்கு எந்த இடம் பிடிக்குதோ அந்த இடம் தான் எனக்கு பிடிக்கும்னு. கோவா உனக்கு பிடிக்கும்ல, ஏன் கோவா வேணாமா, வேற வேற ஏதாவது செலக்ட் பண்ணலாமா? ஆ, சொல்லு, உன்னதான் கேக்குறேன். என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அது உங்க கையில தான் இருக்கு. ஏய், நீ என்ன அந்த சங்க காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்க? ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது தான் லைஃப். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நல்லா இருக்கியா நான் பார்த்துக்கணும், நான் நல்லா இருக்கேனா நீ பார்த்துக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? சாரி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நல்லா பாத்துப்பீங்களான்னு கேக்கல. நான் நல்லா இருக்கிறதும் இல்லாததும் இப்போ உங்க கையில தான் இருக்குன்னு சொல்ல வந்தேன். எனக்கு புரியல. நான் சுத்தி வளைக்காம நேர விஷயத்துக்கே வரேன் சூர்யா. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என் சம்மதம் இல்லாம அப்பா இதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. நீ என்ன சொல்ற? நீ நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியும். பட் அப்பாவை பத்தி நல்லா தெரியும்ல, இங்க அவர் வச்சதுதான் சட்டம். என்னால அது மீறி எதுவும் செய்ய முடியல. ஒருவேளை நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்த முடியும்னா லைஃப் பூரா நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏய், நமக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, இப்ப போய் இப்படி பேசுற? கல்யாணமே ஆயிருந்தாலும் நான் ஒருத்தனை லவ் பண்றது உண்மைங்க. சொல்லாம மறைச்சிட்டேன்னு நாளைக்கு நீங்க என்ன ப்ளேம் பண்ண கூடாதுல்ல. ஏய், நீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. எங்க அம்மா ஹார்ட் பேஷண்ட். அவங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் பைபாஸ் ஆபரேஷன் இருக்கு. அவங்களுக்காக வேண்டிதான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இப்போ போய் நான் எப்படி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல முடியும்? கஷ்டம்தான். ஆனா இப்ப கூட நான் உங்ககிட்ட இதை சொல்லாம இருந்தேன்னா என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நிச்சயத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? தப்புதான். சாரி. சாரியா? ஆனா என்னால முடியல. ஐ மீன் சொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்ப கூட நீங்க தற்செயலா இங்க வந்ததுனாலதான் சொல்ல முடிஞ்சுது. சரி, உங்களுக்கு உங்களை லவ் பண்றானே அந்த பையனுக்கு நமக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா? தெரியும். கல்யாணத்தை ஸ்டாப் பண்றதுக்கு முகூர்த்தத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொன்னாரு. அப்படி முடியலன்னா தயவு செஞ்சு பேசாதீங்க. சூர்யா, எதுவுமே சொல்லாம போறீங்க.
பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்ன வரவே இல்ல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு நான் ஆட்டோ பிடிச்சு வந்துட்டேன். சரி சரி, என்னாச்சு சொல்லு. பேசுனியா? என்ன சொன்னாங்க? என்ன வாங்கிட்டு போய் கொடுத்த? டீடைலா ஒண்ணு விடாம சொல்ல. இப்போ நீ வருவியே, தனியே பேசினதுதான் அம்மா கூட பேக் பண்ணி வெளியே அனுப்பியிருக்க. ஐஷ் வீட்ல இருந்தாங்களா? உன்னை பார்த்ததும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அது முதல்ல சொல்லுடா. ஐயன்னு பஞ்சு மிட்டாய் பார்த்த பாப்பா மாதிரி ஆயிட்டாங்களா? என்ன பேசுன? அவங்க அப்பா இருந்தாரா? சரியான சிடு மூஞ்சிடா அந்த ஆளு. நீ கல்யாணம் ஆனதும் முத வேலையா அந்த மாமனாரை மட்டும் டைவர்ஸ் பண்ணிடு. அந்த மாதிரி ஆள் எல்லாம் நமக்கு சரிப்பட்டே வரமாட்டாங்க. ஒரு வேலை செஞ்சிருக்கலாம். நீ என்னையும் கூட கூட்டிட்டு போயிருந்தா நானு, நீ, அந்த பொண்ணு 3 பேர் மட்டும் எங்கேயாவது பார்க் ஹோட்டல்ல மீட் பண்ணி பேசிருக்கலாம். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. நான் ஒருத்தரை லவ் பண்றேன். ஓ, இவ எதுக்கு சிவபூஜையில சிங்கம் மாதிரி நினைக்கிறியா? எனக்கும் இங்கேதான் தெரியும்டா. தனியா விட வேண்டிய நேரத்துல விட்டுட்டு நான் எஸ் ஆயிடுவேன். என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மது. என்னென்னமோ பேசின, ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது சரி, இப்பவே இப்படியா? சுத்தம். சரி, என்ன சாப்பிட்ட அவங்க வீட்ல? ஏய், கண்ணால அவளை சாப்பிட்டேன்னு கவிதை சொன்னேன்னு வை, கொன்னுடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. காஃபி கொடுத்தா மது, ஸ்ட்ராங்கா ஹாட்டா இருந்துச்சு. அப்படி போடு. உனக்குன்னு அமைதி பாடுறா சந்தர்ப்பம். கிரேட்ரா. எனக்குன்னு வந்து அமைதி பாரு. எனக்குன்னு நல்ல சந்தர்ப்பம் வந்து அமைதுன்னு சொன்னேன். நல்லா பளிச்சுன்னு பேசினா மது, நெஞ்சு வலிக்க, நெஞ்சில பதிகிற மாதிரி, புதால்கிட்ட பேசுற மாதிரி. ரொம்ப தேங்கெல்லாம் பேசல, கிளியரா பேசினா. அப்படி என்னதான் பேசுனீங்க? எனக்கு கொஞ்சம் சொல்ல. நீ சின்ன பொண்ணு, வேணா விடு. டேய் ஒதிப்ப, சொல்லுடானா. ஏய் பேசாம இரு, எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன். சரிடா, அழுவு ஜாக்கெட் என்னாச்சு? மறந்துட்டேன். அட பாவி, இப்ப அம்மா கிட்ட நான் என்னடா பதில் சொல்லுவேன்? உன்னை போய் அனுப்பின பாரு, என்ன சொல்லணும்? என்னங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் என்கிட்ட வர வர சரியாவே பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் எப்பவுமே கோமா இருக்கீங்க? என்ன ஆச்சு? கேக்குறேன்ல, எனக்கு பதில் சொல்லுங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. சாப்பிட்டாச்சு, வேலையை முடிச்சாச்சு. அப்புறம் என்ன, போய் படுக்க வேண்டியதானே? பேச என்ன இருக்கு? போய் படு. நீங்க எதையோ மறைக்கிறீங்க. ஏதாவது இருந்தா மனசு விட்டு என்கிட்ட பேசுங்க. நான் என்ன உங்களுக்கு விரோதியா? நான் மறைக்கிறேனா? நல்ல ஜோக். சரி, நானே கேக்குறேன். பிரியா இங்க வந்தாளா? என் பேர் சொல்லி அம்மா எங்கேன்னு கேட்டாளா? பெத்தவங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க யாருமே இல்லாத அனாதன்னு சொல்லிதான் உன்னை எங்க அம்மா எனக்கு கட்டி வச்சாங்க. பேர் சொல்ல ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்குன்னு தெரியறப்போ பிரமிப்பா இருக்காதா? எப்படி பேச்சு வரும் ரஞ்சினி? வரணுங்க, பேசணும், வாயை விட்டு கேட்கணும். ஒரு பொண்ணு வந்து உங்க பொண்டாட்டிய அம்மான்னு சொல்றாளே, அவ யாரு என்ன நீங்க கேட்க மாட்டீங்களா? அப்படி கேட்கலனா உங்க மனசுல வேற ஏதோ விபரீதம் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். விபரீதம் என்ன விபரீதம்? எனக்கு சந்தேகம் கூட இல்ல. அதான் கிளீனா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு. அவ என்ன அம்மான்னு சொல்லி இருப்பா, அதை தவிர வேற எதுவுமே சொல்லி இருக்க மாட்டா. எனக்கு தெரியும். ஏன்னா அவளோட அம்மாவுக்கும் எனக்கும் ஒரே முகம்.
முடிச்சு போட்ட உறவு. இந்த குழந்தை இப்போ எங்களை ஒன்னா சேர்த்து வைக்க பாக்குது. இத நான் நம்பணும்னு எதிர்பார்க்கறியா? வேற வழி இல்ல, நீங்க நம்பித்தான் ஆகணும். என்னோட அக்கா வீட்டுக்காரர் இப்ப மெட்ராஸ்ல தான் இருக்காரு. அந்த பிரியா குட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம். அந்த குழந்தை ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டான்னு டாக்டர் சொல்றாங்க.